ஓம் சிவமகா வாழைச்சித்த சத்யநாராயணர் திருவடிகளை போற்றி போற்றி. ஓம் பிரபஞ்ச அகத்திய சிவமகா வாழைச்சித்த சபை திருவடிகளை போற்றி போற்றி. இன்னைக்கு நீங்கள் எனக்கு தவத்தில் கொடுத்த காட்சியும் கொடிமரத்தில் ஆதித்யா நமக சொன்னப்போ அந்த காட்சியும் உங்கள் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஓம் அகதீஷாய நமக. இன்றைக்கி தவத்தில் இருக்கும்போது நம்ம அமர்ந்திருந்த தலம் சாய்வு நிலையில் இருக்கிற மாதிரி தோணுச்சு. இல்லை, அது என்னன்னு எனக்கு தெரியல. சிறிது நேரம் இருந்துச்சு அந்த மாதிரி தவத்தில். இது அப்புறம் தவம் முடித்து கொடிமரத்தில் அபிஷேகம் நடக்கும்போது ஆதித்யா நம்ம சொல்லும்போது சிவபெருமான் சூலாயத்தோடு நிற்க சிவமகா வாழைச்சித்தன் அவரை வணங்கி நிற்கிறாரு. அடுத்து அந்த சூலாய் தான் சிவமகா வாழைச்சித்தன் கையில் இருக்க அவரை நான் வணங்கி நிற்கிற மாதிரி ஒரு காட்சி கொடுத்தீங்க. இதை உங்கள் திருவடியில் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஓம் அகதீஷாய நமக. அந்த காட்சி செந்நிறமாக இருந்துச்சு, மற்ற எல்லாமே சிவப்பு நிறமாக ஒரு இதாக தெரிஞ்சுங்க. ஓம் அகதீஷாய நமக. இறை சூட்சம பிரளயங்கள் நடந்தேறும் சபையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஒவ்வொரு பிரளயங்கள் சீடர்களினுடைய திரு அருட்சிந்தனைக்குள் புகுந்து கொண்டுதான் இருக்கின்றன சூட்சமமாய் என்று உரைக்கின்றோம் அகத்தியன். ஓம் அகதீஷாய நமக. அத்தகைய சூட்சம பிரளயத்தில் ஒவ்வொரு சிறு நிலைதனை சிறு துளி அளவு கொண்ட காட்சிதனை உணர்ந்து செல்கின்ற வேலை அற்புதமாய் கிடைக்கப் பெறுகின்ற நல் ஆற்றல் கொண்ட நிலை கொண்ட ஆசிகளாக அது சீடர்களை சுற்றி வருகின்றன என்று அகத்தியன் உரைக்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. தவ காலத்தில் அமர்கின்ற பொழுது அற்புதமாய் ஒருபுறம் சாய்ந்தது போல் நின்ற காட்சி. வந்து நின்ற கணங்கள் எல்லாம் ஏற்கனவே தவம் புரிந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு தளம் கொடுத்து தடம் கொடுத்து மறுபுறம் அமரக்கூறி அவ்விடத்தில் இயல்பு நிலையில் சிவமகா வாழை சித்தனுடைய சீடர்களை தவத்தில் அமர் வைப்பதற்கு ஒரு அனுமதி கேட்டு அகத்தியன் வழங்குகின்றோம் அல்லவா அனுமதி. அத்தகைய நிலையின்பால் அமர்ந்து கொண்டிருக்கின்ற சீடர்களோடு இறைகணங்கள் நகர்ந்து சென்ற இறைகணங்கள் யாம் அகத்தியன் தடம் கொடுத்து தலம் கொடுத்து விலகிச் சென்று தவத்தில் அமருங்கள் என்று கூறி அங்கு சென்றமர்ந்த கணங்கள் இறை சித்தனோடு தவம் இருக்கின்ற சீடர்களோடு தவம் இருக்க வேண்டும் என்று அமர்ந்து சித்தனோடு தவம் இருக்கும் இறைகணங்கள் நீங்கள் சித்தனுக்குள் தவம் இருப்பதால் இறைகணங்கள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒன்றை ஒன்று முண்டி அடித்து கொண்டு நிற்கின்ற வேலைதனில் அத்தகைய தலம் தடுமாறுகின்றது. தடுமாறிய ஒரு நிலை நீ கண்டாய் என்று அகத்தியன் உரைக்கின்றார். ஓம் அகதீஷாய நமக. இது ஒரு சூட்சமம். சூத்திரதாரிக்கு மட்டுமே இத்தகைய சூட்சமம் புரிய வரும். ஒவ்வொரு கணமும் அமர்ந்திருப்பது 1.25 நாழிகை. ஆனால் கணங்கள் ஒன்று வந்து ஒரு நொடி பொழுது அமர்கின்ற பொழுது அதற்கு 1 நாழிகை 1.25 நாழிகை கடந்து விடுகின்றபடியால் மாறி மாறி வந்து அமர்ந்து இறைகணங்கள் அங்கு மிங்குமாக அலைகின்ற பொழுது ஏற்படுகின்ற சப்தமும் அதுதான் உங்கள் மேல் படுகின்ற ஸ்பரிசமும் இறைகணங்களின் ஸ்பரிசம்தான் என்று அகத்தியன் உரைத்து அவ்வாறு நடமிடுகின்ற வேலைதனிலான் தடுமாறுவது போல் தோன்றுகின்றது என்று அகத்தியன் உரை. இதுதான் நடந்தேறிய சூட்சமம். அற்புதமாய் இறை சபை இயல்பு கொடிமரமதிலே சம்ஹார வேலாக நிற்கும் அத்தகைய கொடிமரம் தனிலே சம்ஹார நாயகன் நின்று கொண்டு காட்சி தருகின்றான். ஒவ்வொரு வேலைதனிலும் அவ்வேலைதனிலே அவனுடைய விஸ்வரூப தோற்றத்தை காண இயல்பு கொடிமரம் நோக்கி நற்கொடிமரத்தில் இருக்கும் முப்பெரும் தேவியரும் மும்மூர்த்திகளும் அங்கு வந்து நின்று அணுக்கரகங்கள் வழங்குகின்றார்கள். சிவபெருமான் தன் கரமதில் சூழ் ஆயுதம் கொண்டு சித்தனுக்கு ஆசி வழங்கிய வேலை சித்தன் சிவமாக மாறி நின்று சீடர்களுக்கு சூட்சமமாக ஆசி வழங்குகின்ற நிலை அக்கொடிமரத்திலிருந்து நடைபெறுகின்றது. அக்காட்சியை கண்டாய் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம். இதுதான் அத்தகைய சூட்சமம். நிறங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நிறங்கள் மாறி நிற்கும். நீல நிறம், பச்சை நிறம், மஞ்சள் நிறம், சிவப்பு நிறம் என்று மாறி மாறி அத்தகைய வண்ணங்கள் கலந்து நிற்கும். ஏனெனில் இது 14 லோகங்களையும் தாங்கி நிற்கின்ற தவ பேராற்றல் கொண்ட புண்ணிய நீர் தெளிக்கின்ற பொழுது அத்துணை யுகங்களில் இருக்கும் ஆற்றலெல்லாம் இக்கொடிமரத்தில் புகுந்து வெளிச்செல்கின்ற வேலைதனில் நிறங்கள் மாறி நிற்கும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம். அற்புதமாய் கண்ட காட்சிதனை உரைத்த சீடனே உள்ளூர் அகமகிழ்ந்து அகத்தியன் யாம் உமக்கு நல்லாசிகள் வழங்கி அவர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக.